தென்காசியில் அரசு வழக்கறிஞர் முத்துக்குமார சுவாமிக்கு மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டப்பட்ட நிலையில் வழக்கறிஞர் உயிரிழந்திருக்கிறார். வழக்கறிஞர் அலுவலகத்திற்குள் புகுந்து அரிவாளால் வெட்டப்பட்ட நிலையில் வழக்கறிஞர் முத்துக்குமார சுவாமி உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் முப்புடாதி வழங்க கேட்போம். முப்புடாதி, வணக்கம். எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம்? எதனால இந்த தாக்குதல் என்ற விவரம் தெரிய வந்ததா? வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகாவிற்கு உட்பட்ட ஊர் மேல் அழகியான் கிராமத்தைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி. இவர் தென்காசி நகரின் மத்திய பகுதியான கூலக்கடை பஜார் பகுதியில் உள்ள வணிக வளாக கட்டிடத்தில் வழக்கறிஞர் அலுவலகம் வைத்து நடத்தி வந்தார். இந்நிலையில் இன்று காலையில் வழக்கம் போல் வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி தனது அலுவலக அறையில் இருந்த பொழுது அங்கு வந்த மர்ம நபர் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தகவல் அறிந்ததும் தென்காசி போலீசார் சம்பவ இடத்தில் வழக்கறிஞரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தென்காசி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திடீரென திரண்டு குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இச்சம்பவ இடத்தில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். மேலும் இன்று மாலைக்குள் உறுதியாக குற்றவாளி கைது செய்யப்படுவார் என உறுதியளித்ததை தொடர்ந்து வழக்கறிஞர்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் தற்பொழுது வழக்கறிஞர் உயிரிழந்த சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முப்படாதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.